ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சொன்னது தான். ஃபிஃப்த்து டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ரெயின் வந்து இது பண்ணிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி அது ஃபுல்லாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அண்ணா வந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா தனது ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான், அவரோட சகாப்தம் எண்ட் ஆஃப் எரா வந்துருச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாத்துலேருந்தும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. மேபி இன்னும் 2 டெஸ்ட் இருக்குது, 2 டெஸ்ட் விளாண்டு கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். பட்டு மேபி அடுத்த 2 டெஸ்ட்டுக்கு சமி வரதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சமி வந்து இப்போ ஜடேஜாவும் செட் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை விளையாடுறதுக்குன்னு மேபி தெரிஞ்சிருக்கலாம் டீம் சைட்லேருந்து. அவங்க இப்போ மேட்ச்சுக்குள்ளே போனோம்னா, மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நீங்கள் ஆக்சுவலி ட்ரா தான் ஆகுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டை தான் மேட்ச்சு பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வந்து விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் 266க்கு இன்றைக்கி ஆல் அவுட் ஆனால் ஒரு விக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆனாங்க. அவங்க இறங்கினப்பே முடிவு பண்ணிட்டாங்க, அடித்து விளாட்றோம், 100 ரன் 150 ரன் சீக்கிரம் அடிச்சுட்டு டிக்ளேர் கொடுத்துட்டு இந்தியா பேட்டிங் விளாட வச்சு போட்டு பார்த்துருவோம், ஒரு நாளாக தான் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் விளாண்டாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி அடித்து விளாண்டதில் 82க்கு 7 விக்கெட் இருக்கப்ப டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியா 275 ரன் அடித்தா இந்தியா வின்னுங்கிறப்ப இந்தியா பேட்டிங் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. ஒரு 2 ஓவர் தான் பேட்டிங் முடித்தாங்க. நம்ம 2 பேர் ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுல் 2 ஓவர் தான் பேட்டிங் முடித்தாங்க. அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. ஸோ அப்படியே சரி டீ பிரேக் விட்டோம் சார், டீ பிரேக் விட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. 11 மணி போல் பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் மேட்ச் நடக்கான்னு சொல்லி மேட்ச் டைம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது பிளேயர்ஸ் கிடையாது, ரெயின் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின் மட்டும் ப்ளே பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டுச்சு. ஸோ அவங்களுக்கு இல்லாமல் நமக்கு இல்லாமல் மேட்ச்